நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. அண்ணன் பாசத்தோட தங்கச்சிக்கு சீர் செய்யணும், தங்கச்சி நல்லபடியா வாழணும், தங்கச்சி புகுந்த வீட்டுல எந்த ஒரு அவமானமும் படக்கூடாது, தங்கச்சி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணிடணும். ஒரு சீர்ன்றது எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாமான்கள் எல்லாம் எட்டுன்னு வந்து கொடுக்கறது. தான் வீட்டை விட்டு மறு வீட்டுக்கு போறோமா, அந்த வீட்டுல இந்த சாமானத்தை எடுத்த திட்டுவாங்களோ, அந்த சாமானத்தை எடுத்த திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. பொண்ணு போயிட்டு நம்ம சாமானும் சொல்லிட்டு தானே எடுத்து அப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் இது எதுவுமே இல்லாம இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டை போகும்போது புது புதுசா இருக்கும். அதனால நம்ம பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போய் எடுப்பாங்க. அதனாலதான் அந்த சீருன்றது ஒண்ணு வந்துச்சு. ஆனா அது காலப்போக்கில் ஒரு சில பைத்தியங்கள் பேராசை பிடிச்சதுங்க அப்படியே சீரன்றதை மாத்தி அப்படியே சும்மா வரதட்சணை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிடிங்கி தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கேட்ட ஆளுங்களை பத்தி நம்ம பேச விரும்பல. சரி, அவங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் தங்கச்சிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பக்கம் பாசத்தோடையும் அக்கறையோடும் அன்போடையும் வராரு. இதெல்லாம் ஒரு சீருதை தூக்கின்னு வந்துட்டு இருக்கிறான், போடா வெளியே நாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீருத்தட்டை தூக்கி அடிச்சுட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் ராஜேஸ்வரி முட்டை கண்ணை வச்சுன்னு பாக்குறாங்க. உடனே பாக்கணுமே வந்துச்சு பாருங்க ஆத்திரம். நம்ம மல்லிகை உடனே கட்டேட்டு வந்து அடியே யார் ரெடி யார் ரெடி லவடி கபால் யாருக்கிட்ட வந்து என்ன வேலை கட்டுறீங்க அண்ணன் 190 அளவுக்கு உனக்கு என்னடி தைரியம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நூக்கி அடிச்சு கட்டி எடுத்து தலைகாய மேலே போடுறாங்க. ஐயோ எம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலைகாய பிடிக்கிற ஒரு பக்கம் நம்ம விஜய் பார்த்துன்னு சைலண்டா நிக்கிறா. டே நீ எல்லாம் தம்பியாடா, நீங்க பண்ணது தப்பு, அதுக்குனால நான் எதுவும் பேச முடியாது. ஏன்னா உங்க மேல நான் இப்ப நீங்க பண்ணது ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்தா அடுத்த செகண்ட் எல்லாரும் என் மேல வச்சுக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பண்ணது 100% தப்பு, அதனால என்ன தண்டனை வாங்கணுமோ தக்க தண்டனை நீங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம வெண்பா குட்டியும் ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க, அழ ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ நம்ம அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே, அசிங்கப்படுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வீட்டுல போயிட்டு தள்ளியில கட்டுன்னு அரடு சுவரதாசைய கிளப்புமா கிளிய சொன்ன கிளிய அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுன்னு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி அந்த சீர்வரிசை தட்டை தூக்கி அடிக்கிற போது இருந்துக்கிறாங்க. அந்த வாழைப்பழம், அப்புறம் பழம், அப்புறம் அந்த நகை, அப்புறம் பூவு, அப்புறம் அந்த ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், இது எல்லாமே கீழே விடுற போது என் மனசு எப்படி நொறுங்குச்சு தெரியுமா? இந்த பழத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் உட்காந்து ஒரே நாளா சாப்பிட்டு காலி பண்ணிட்டு இருப்பேன். 2 நாள் நல்லா போய் சொல்ல மாட்டேன், ஒரே நாள் அழகா உட்காந்து ஜம்முன்னு கும்முன்னு சாப்பிட்டு இருந்தப்பேன். அவ்வளவு பழத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவளெல்லாம் கட்டையில இல்லை, நானா இருந்தேன்னா நட்டு மண்டையிலே 2 போட்டு இருப்பேன். நான் இல்லாம போயிட்டேன். அதனால கட்டையில வச்சது ஒரு சந்தோஷமான விஷயம் தான், நானும் ஒரு பக்கம் சொல்லுவேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ற விவரத்தை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்க போறீங்க. பார்த்து அப்படியே சும்மா அதிர்ச்சியில ஒரு பக்கம் அள்ளு விட்டு போறீங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்துல கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கு புதுசா ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு இருக்குங்க. அப்படி என்னடா அப்டேட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ஒரு கிவ்அவே மாதிரி தரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளவே. ஆனா கிவ்அவே பத்தி நான் பேசினவே நீங்க எதுவும் கமெண்ட் பண்றதில்ல. நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணா உங்களுக்காக கண்டிப்பா அந்த கிவ்அவே வைக்கப்படும், வைத்து வேற லெவலில் ஒரு பக்கம் கீழே தெரிக்க விடப்படும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பாருங்க.